வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து இந்த கேக் அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி கேக் வேணும், ஆனால் சில ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ட்ரா பண்ணி இந்த மாதிரி பிக்சர் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம அதை அவங்க கேட்ட மாதிரி இப்போ ரெடி பண்ணலாங்க. அவங்க இந்த கேக்கில் ரெயின்போ டாப்பர் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதில் கலர் கூட அவங்களே வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து பண்ணியாச்சு. நம்ம செஞ்ச ரெயின்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போச்சுங்க கேக்கோட சைஸுக்கு. அதை இப்போ இந்த கேக்குக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை இப்போ நாம் கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கேக்குக்கு தகுந்த மாதிரி குட்டியான க்ரௌன் ஒன்று வைக்க சொல்லியிருந்தாங்களுங்க. அதுவும் வந்து இப்போ நான் வந்து டாப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து குட்டி குட்டி க்ளவுட்ஸு, ஈட்டபிள் பால்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஒன் மாதிரி கேக் டாப்பரும் வந்து கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் எனக்கு ஒரு கேக் அனுப்பிச்சு அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணணும், கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து இந்த ஒர்க் பண்ணுவேன். கடவுளே, கஸ்டமைஸ்டாக யாராச்சும் கேளுங்களே, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு தான் எனக்கு ஆசையாக இருக்கும் ஒரு கேக் செய்யும்போது. இந்த கேக் வந்து இப்போ ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. அவங்க கேட்ட மாதிரியே வந்து ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.